ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கே போகிறோம் அக்கா? இப்போ அக்கா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அக்காட்டையா போகிறோம் வந்து இன்னும் ஈஃபில் டவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து இருக்குது. கால் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது? லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போவோம். டேரெக்டாக போவோமா வந்து நான் கூட வீட்டு வாசலில் கணிக்கிறேன். என்ன கிடைக்கிறேன்? இப்போ நீங்கள் என்னையோட பெரிய நடிகை கதை எங்கன்னா நாங்க ஒரு சும்மா டவுட்டு தாண்டிச்சோன்னா உண்மையான டென்மார்க்ல இருந்து வந்துட்டானா இல்லாடி எங்கட வீட்டுக்கிட்ட வந்துட்டா. இல்லை நான் இப்போ வந்து இன்டர்வியூ கிடைக்கிற காய்ச்சி அவங்க சொல்லல எனக்கு. ஓகே அதில் இருந்துட்டு எனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே என்ன சிம்பிளாக ஓகே என்ன நம்பர் நான் வேறு பண்ணிக்கிறேன். டென்மார்க்லேருந்து வந்து கொண்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மட்டும் ஒன்றும் சொல்லல. டென்மார்க்ல இருந்து நீ வந்து வந்துருக்கேன் ஜெர்மனிக்கு. ஓ ஐயோ நெஞ்சு சும்மா படக்கு படக்குன்னு சரி நீங்க படத்தை பாருங்க இது மட்டும் அடிக்குது. ஓகே அக்கா ஓகே. லொகேஷன் அவேலேடா வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கோம். ஸோ நேட்டியான் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து டென்மார்க்கில் ஃபைனலாக வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு மீட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெர்மனுக்கு வந்துட்டு நைட்டே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ நைட் வந்துட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் அதாவது 5 மணி அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஜெர்மனுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து நித்திரையே கொள்ளையில் நார்மலாக வந்து கண்ணை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு 1 hour 2 hour அப்படி வந்துட்டு படுத்துட்டு ஃப்ரான்ஸ் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட யூரோப் ட்ரிப்பில் வந்து நாங்கள் ஜெர்மன் வந்து ஹாலண்ட் வந்து சுவிஸ் போய் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க் போய் அப்புறம் வந்து எங்கேக்கா போனாங்க? சுவிஸுக்கு போனாங்க, ஹாலண்ட் போனாங்க, இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கோம், ஜெர்மனி போயிருக்கோம். இதுக்கு நான் நான் சொன்னேன் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மோஸ்ட்லி எல்லா நாட்டுக்கும் வந்துட்டு போயிருந்தோம். எல்லா நாடு மீன்ஸ் வந்துட்டு மெயினாக எங்களோட தமிழாக்கள் வசிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு போயிருந்தோம். ஆனால் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு போகலை அப்படின்ற மாதிரி ஒரு கவலை வந்துட்டு மைண்டில் இருந்தது. ஸோ வந்து இந்த விசா முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5-10 நாள் இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் வந்து ஃப்ரான்ஸுக்கும் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மைண்டில் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வந்துட்டு ஃப்ரான்ஸ் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்கள் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மதியம் ஒரு 1 மணி 2 மணி அப்படி வந்துட்டு விளக்கிட்டுருப்போம். 1 மணி 2 மணியும் இல்லை, பின்னேரம் ஒரு 4-5 மணி வந்துட்டு விளக்கிட்டாங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 12 நாங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஃபில் டவருக்கு வந்துட்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கே போகிறோம் அக்கா? இப்போ அக்கா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அக்காட்டையா போகிறோம் வந்து. ஸோ ஈஃபில் டவர் லைட் நிப்பாட்டினா சம்டைம் அக்காவை ஏற்றி கொண்டு அப்படியே போக வேண்டியது. அக்காவை ஏற்றி கொண்டு போவோம். ஆனால் அக்காவை இந்த காருக்கு எது இடம் காணாது. அவங்க காரில் வரட்டும், அவங்களோட காரில். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃப்ரான்ஸில் எங்களை வந்து நேசிக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. பட் வந்துட்டு நாங்கள் யாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணல வந்துட்டு வாரம் அப்படின்னு சொல்லின்னு சொன்னால் எங்களுக்குமே வந்துட்டு டைம் காணாது. நாங்கள் உடனடியாக போக வேண்டிய ஒரு தேவையில் வந்து மெயினாக வந்து நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாளாந்தம் வந்துட்டு விருப்பப்பட்டு எனக்கும் அடித்து அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட திருவக்காக்குமே வந்துட்டு அடித்து எந்த நாளுமே கேட்டுட்டு இருப்பாங்க வந்துட்டு எங்களோட தர்சி அக்கா வந்து
தம்பியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு திருவக்காக்குமே வந்துட்டு எந்த நாளுமே வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நாங்கள் தர்சி அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு விளக்கிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து அவங்களுக்கான ஒரு பிக் சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து இந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வந்துட்டு வராமல் சடனாக வந்துட்டு திடீரென வந்துட்டு கிளம்பி வந்தது. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் வந்துட்டு திருவக்காக்கள் வந்துட்டு சுவிஸ்லேருந்து வந்திருந்தாங்க ஜெர்மனுக்கு. ஸோ வந்துட்டு அக்காவுக்கு வந்து சொன்னாங்க ஃப்ரான்ஸுக்கு போவோம், தர்சி அக்காக்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் தம்பியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு எதையுமே யோசிக்காமல் வந்துட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மைக்கே இல்லாமல் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வந்துட்டு ஃபோன் மைக்கில் வந்துட்டு நான் நம்புகிறேன் காருக்கே இருந்து கதைக்கிறதால கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் வெளியில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு நொய்ஸாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு எங்களோட ஒரு மெமரிக்காண்டி வந்துட்டு நொய்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வந்துட்டு ஒரு மெமரி தான் முக்கியம் அப்படின்றக்காண்டி வந்துட்டு இப்போ இந்த ஃபோன் மைக்கில் வந்துட்டு இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு நாங்கள் ஃப்ரான்ஸ் பார்டர் என்டர் பண்ணி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே 100 கிலோமீட்டருக்கும் கூட ஃப்ரான்ஸ் பார்டரை தாண்டி இன்னும் ஈஃபில் டவருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ஈஃபில் டவர் லைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 1 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு 2 மணி மட்டும். இப்போ எத்தனை மாதம்? ஜூன் மாதம். அப்போ 2 மணி மட்டும் 2 மணி மட்டும் வந்து போட்டிருக்காங்க நெட்டில். நாங்கள் அதை நம்பி போவோம் என்ன. ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு தர்சி அக்காக்கிட்ட வீட்டை போயிட்டு வந்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு ஈஃபில் டவருக்கு வந்துட்டு போயிட்டு அதையும் இருக்கா அப்படியே வந்துட்டு காட்டிக்கொண்டு இந்த ஒரு ப்ளாக்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமான டயர்டு. முன்னாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 மணித்தியாலம் வந்துட்டு தூங்கியிருப்போம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 1:30 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அப்படி வந்துட்டு படுத்திருப்போம். ஸோ பயங்கரமான டயர்டு. பட் இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் வந்துட்டு வந்தாலுமே பரவாயில்லை. எங்களோட இந்த பயணத்தில் எல்லா இடம் போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் வந்துட்டு விளக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருவக்கா வந்திருக்காங்க, அப்புறம் வந்து மைவன் அதாவது திருவக்காட ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பயணிக்கக்கூடிய இன்னும் ஒரு அண்ணா, ஸோ அவருமே வந்து வந்திருக்கார். ஸோ நாங்கள் மொத்தமாக 4 பேர் வந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தர்சி அக்கா விட்டு வந்துட்டு போக போகிறோம். என்ன மாதிரி கால் பண்ணிட்டு போகிறோம். உங்களுக்கு லொக்கேஷன் இருக்குது? லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போவோம்மா வந்து வீட்டை தான் நிற்பா. நான் அவாக்கே தெரியாது வாருது, சும்மா ஒரு கதை விட்டு பார்த்தேன் எத்தனை மணிக்கு வீட்டை நிற்பீங்க அப்படிலாம். இப்போ வீட்டை நிற்பா கன்ஃபார்மாக. வீட்டை போயிட்டு பெல். ஆனால் உண்மையிலே அக்காவை சந்திக்கிறேன்னா பகல்லாம் வந்துக்கும். இரவு வந்துட்டு இருட்டுக்கு போனால் அக்கா பேச தெரியும். அவங்களுக்கு தெரியுமா அக்காவை? தெரியும். உங்களை மாதிரி தானே அக்கா இரவு தெரியாது. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து அக்காவை போயிட்டு சந்திச்சுட்டு அப்படியே வந்துட்டு அக்காவை கூட்டிகிட்டு ஈஃபில் டவருக்கு வந்துட்டு போகிறோம். கண்டிப்பாக வந்து வித்தியாசமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் வந்துட்டு சவுண்டாக வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற வந்து தெரியலை. அது பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்துக்கூட நான் தரிசியாக கோல் அடிக்கிறாக்கா சும்மா காட்டிங்க. நான் அடித்தா அவள் சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா தெரியும் நான் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லி சும்மா வந்து அடிக்கும். சரியா? நாங்கள் விளக்கிட்ட அப்படியே அடிப்போம். நெவி சவுண்டை கட் பண்ணிங்கன்னா சரி. என்ன நெவி சவுண்டை கட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தான் கதைப்பேன். மையம் நான் வேறு சொல்லுங்க போகும். சரிங்க ஒன்று மாஃபியா நிற்கிறாங்க. உங்களை எங்கே தான் சொன்னீங்க? சத்தம் இல்லைங்களா? நீங்கள் நான் பெரிட்ட போகிறேன், நீங்கள் எடுங்க போ. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? ஸோ 2 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, நெவி சவுண்டை கட் பண்ணுங்களா? அவாங்க டொச் தெரியும், அவள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஹலோ ஓமாக்கா, எப்படி சும்மா இருக்கீங்களா? என்னடா இருக்குது?
நாங்க இப்பதான் கடை பூட்டு மட்டும் ரெடி ஆகிறோம். ஏன் கடை பூட்டுறதுக்கும் ரெடியாக தான் பூட்டோம் வெளியில போறதுக்கு எடுத்து திறப்படுத்து தான் வெளியில இறங்கணும். ஸோ நீங்கள் கடையில் நிற்கிறீங்களா இப்போ? நான் உங்களோட வீட்டடியில் வந்து பார்த்தேன் எல்லாம் பூட்டி இருக்கதான் அடிச்சேன். என்ன வேண்டு வீட்டடியில வந்து நீ பாத்தியா? யா நம்பிட்டேன். நீங்கள் இப்போ தான் நம்ப நான் எத்தனை வீடியோ எவ்வளோ பேரை சர்ப்ரைஸ் பண்ணுறேன் போட்டும் வந்து நீங்கள் நான் சொல்லி நம்புறீங்க இல்லைண்ணா? அதனால தானே பிரச்சனை. என்னது சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி போட்டு தானே நம்ப முடியாம இருக்குது. உண்மை ஆனா அவங்கள சர்ப்ரைஸ் பண்றேன் இப்போ அவங்கள சந்திச்சான் தானேக்கா? அது உண்மை. அதுதான் அதனாலதான் சொல்றேன் நம்ப முடியாம இருக்காது. சப்போஸ் நீ வந்துட்டியா இல்லையான்றது தெரியாம இருக்கு. ஒருவேளை நான் வந்திருப்பேன்ற நம்பிக்கையும் இருக்குதா அவங்களுக்கு? இருக்குதானே நின்னா? ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? சொரியக்கா என்னடா உண்மையிலே திருவாக்கா அடிச்சவா வந்து அடிச்சு சொன்னா என்னண்டா இல்லை இது பாவண்டா தரிசியக்கா பயங்கரமா கடுப்பாயிட்டா தம்பியா. என்ன செய்ய போற அவ வர சொல்லையும் நாங்கள் ஒன்றும் பதில் சொல்லவும் இல்லை. நீ நாங்களும் அவாட விட்ட போகவும் இல்லை. என்ன செய்யற அப்படின்னு சொல்லி அப்போ நான் யோசிச்சேன் கால் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம். நீங்கள் எப்போ ஸ்ரீலங்காவுக்கு வாரீங்க? வரமாட்டீங்களாக்கா? ஐயோ அப்பயே நீ இதே கடையை சொல்றீங்க பூட்டி போட்டு நேற்று வீட்டை படுக்கலாமே. இல்ல ட்ரை பண்ணுவோம் கொஞ்ச நாள் சென்று தானே வரலாம். இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து கொண்டு. அப்படியா? ஓகே அப்போ இப்போ கடையில் நினைக்கிறீங்க? என்ன இவ்வளோ கடை வந்துருக்கீங்களா? நீங்கள் வந்து இப்போ இனியா வீட்டை போகிறீங்க? நான் கூட வீட்டு வாசல்ல கணிக்கிறேன். வீடியோ போட கண்டுபிடிச்சிங்களா? இந்த சீட்டை வச்சு எங்க நிக்கிறேன். நல்ல அறிவாளிதாப்பா. அவங்க அப்படிங்க ஐயோ அவ்வளவு நம்பாதீங்க, கவலையா இருக்கு. நீங்க ஒரு நம்பி ஏமாத்திட்டீங்கப்பா. நாக்கா ஐயோ நோ பயங்கர டயர்டா. நான் இப்பதான் டென்மார்க் காலேஜ் ஜெர்மன் விளைக்கிட்டு நாங்கள் தெரியும் தானே. நான் நெத்திரைய கொள்ளையிலக்கா பயங்கர மூத்து பார்த்தா தெரியலையா? ஆனா உங்களோட மூம் எப்போ பார்த்தாலும் அந்த முழு பூசணிக்காய் மாதிரி நல்லா தானே கிடக்கு. என்னண்டு இவ்வளோ கடை இருந்தா எந்த தின்னலாம் தானே. அண்ணா இங்க இப்போ ஒரு அண்ணா இப்போ நான் சம்டே இப்போ இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது வந்து எனக்கு விசா முடியறதுக்கு. அப்போ ஃப்ரான்ஸ் வந்தால் முக்கியமாக அந்த உங்களோட கதையில் கட்டாயம் ஈஃபில் டவருக்கு போகணும். என்ன டைமுக்கு அந்த ஈஃபில் டவர் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க வந்து நைட்டில்? 11 மணிக்கா? என்னடான்னா இப்போ நீங்கள் எனக்கு ஒரு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க வந்து நான் வந்து இப்போ நாளைக்கு நாளைக்கு சரி ஒரு ஃப்ரான்ஸுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணால் என்ன மாதிரி இப்போ மெயினாக வந்து இப்போ ஃப்ரான்ஸில் அப்படின்னு இருக்கு. நம்மள எல்லாருக்கும் தெரியும் தான் நாங்கள் பயத்தில் தெரியுறவன்ட்டு. இல்லை உண்மைதான் நீங்கள் சொல்ல சரி. இந்த நேரம் நான் அடிக்க மாட்டேன். ஆனால் திருவக்கா இப்போ காய்ச்சுவாண்ணா. இப்போ நான் திருவக்கா அப்புறம் வந்து படத்துக்கு போகிறோம் தக்லாய்ப்புக்கு. நான் வந்து எனக்கா ஒன்று அங்குத்து எல்லாம் இல்லை.
இது அது பல்லு குத்து இல்லைன்னா நித்திர இல்லாமண்ணா கண்ணெல்லாம் வீங்கிட்டேன் பயங்கர டயர்ட் வந்து நான் இப்போ டென்மார்க்லேருந்து இப்போ தான் விளைக்கிட்டுனாங்களா அம்மாவிட்டேருந்து போய்கொண்டிருக்கோம் ஜெர்மனுக்கு. அப்போ திருவக்காடிச்சு சொன்னால் தரிசியை கதைக்கிற கதையை கேட்டேன்னா கடுப்பாயிருவேன் நீ இந்த ஏனக்காண்ட பயங்கரமாக வந்து குழம்பிட்டாவான்னு சொல்லி ஏன்டா எதிர்பார்த்துருந்தவாண்டு சொரியக்கா. உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் ஜெர்மனி போயிட்டு இருக்கா அண்ணா கூட்டிகிட்டு அக்காவோடையும் பிளான் பண்ணி போட்டு நீங்கள் அவாவுக்கு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் திருவக்கா வராட்டிலும் நான் சரி ஒரு அப்படியாவது ஒட்டுக்கா சரி வந்துட்டேன். ஒருக்கா ஐஃபில் டவரோட நின்று ஒரு ஃபோட்டோ சரி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆசை. ஒரு 10 மணிக்கு வந்தாலும் படம் 2 மேல எடுத்துட்டு போறான். லேட்டா விடுறாங்கல்ல கொஞ்சம் பாதுகாப்பு கருதி கொஞ்சம் முளைக்கெல்லாம் நிப்பாட்டாங்க வந்தாமே ஒலிம்பிக்கு பாதுகாப்புக்காண்டி. இது என்னண்டா உங்கள்ட்ட அந்த வீடியோ செய்யற இது இருக்குதா, அந்த மைக்கேல் ஸ்டாண்டுலயும் இருக்குதோ? மைக்கேல் ஸ்டாண்ட்ல டிடோல் செய்யறதான் எனக்கு தம்பி இல்லை கேட்குறேன். இந்த மைக் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுது. நாளைக்கு சம்டைம் விழுத்துறத அந்த அங்கே வந்தா இருக்கா ஸோ கடையில் நான் மைக் வாங்குறவங்க நிறைய சலூன்ல ஆகும் வந்து. இப்போ நீங்கள் கார் ஓடிட்டு இருக்கீங்களா இல்லை ஓடத்துல நிற்கிறீங்களா? நின்று ஆகுமா போடாது. கார் எடுத்துறாங்க நீங்க அடிக்க நாங்க டிஸ்டர்ப் ஆயிட்டோம். கிருஷ்ணா வந்தா நடிக்கிறானோ இன்னும் நடக்க முடியல. ஏன் நான் வந்துட்டேன் நினைச்சோ? ஏன் வந்துட்டேன் நினைச்சோ? ஐயோ தம்பி வந்தா இப்போ தம்பியை கொட்டையில விடணும். தம்பியை காருக்கு ஏறிட்டு நான் பின்னால வந்து ரைட் ஓகே. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கக்கா, வீட்டை போயிட்டு அடிங்க. நான் இன்னும் ஒரு கோலண்டோக்கா அடிக்கணும் வந்து ஒரு ஒரு எவ்வளோ செல்ல நீங்கள் வீட்டை போக ஸோ அரை மத்தியம் கழிச்சு அடிங்க. நான் அப்படி படுக்க வேண்டாம், நான் போயிட்டுருக்கேன் ஆளை கேட்போம். ஓகேக்கா ஓகேக்கா பாய். யா பாய். 2 மணிக்கு வந்து 10 மணி. ஓ இப்போ எத்தனை மணி? 12:30. அவள் 1 மணிக்கு வருவீனா? அப்படியே ஆக்கல அப்படியே கூட்டிட்டு போகலாம். என்ன சொல்லுவாங்க பிரச்சனை, நாங்கள் மெயினாக வந்து அவங்க டைம் தானே, அப்போ அவங்கள நம்பி நம்பாத மாதிரியும் கதைக்கணும். அது சரி, அதெல்லாம் சரி, நீங்கள் பெர்ஃபெக்டாக கழிச்சிங்க. அவையில் இதில் இது ரூட்டு, இதுதான் வீடு. எது வீடு? இதுக்கெல்லாம் இங்கே வீடு இருக்குது. இந்த அட்ரஸ் படத்தோட நின்றுட்டுது. ஓகே கொஞ்சம் எனக்கு வரேன். இங்கே சிறப்பாக இருக்கண்ணா வீடு காட்டுறது. இங்க என்ன கடிக்கிறா? வெயிட், என்ன கடிக்கிறா? இப்போ நீங்க என்னையோட பெரிய நடிகை கதை எங்க சொன்னாங்க அக்கா? ஓ அக்கா தம்பி வந்து தன் வீட்டு வாசல்ல நிக்கிறான். என்ன வந்து சுப்ரீம் அண்ணா வெயிட் அண்ணா, இப்போ என்னென்ன சொன்னீங்க? கிருஷ்ணால வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் தந்துட்டானா? வாசலுக்கு வந்துட்டாங்க. உண்மையா? ஓய் நீங்க விளையாடுறீங்க. நடக்காதே என்ன வந்தோம் இப்பதான் காய்ச்சல ஒன்றும் சொல்லல எனக்கு. என்னம்மா படமே பாக்குறீங்க? ஓவாக்கா சரி சரி. நாங்க ஒரு சும்மா டவுட்டுக்கு தாண்டிச்சு. நாங்கள் இவன் உண்மையா டென்மார்க்ல இருந்து வந்துட்டானா இல்லாடிக்கு எங்கட வீட்டுக்கிட்ட வந்துட்டான்? இல்ல நான் இப்ப வந்து இன்டர்வியூ விடைக்கிட்ட காய்ச்சல் ஒன்றும் சொல்லலக்கா எனக்கு. சரி சரி. ஏனண்டா இப்பதான் டென்மார்க்ல இருந்து வெளிக்கிட்டேன்னு சொன்னான். பிரசனான் வீட்டுக்கு கிட்ட நிக்கிறான்னு சொன்னான். பிறகு சொன்னான் நடக்க வரையில்லாம கிடக்குதுக்கா பாப்பம், நாளைக்கு நாளண்டைக்கு வெளிக்கிற மாதிரி பாப்பமான்டான். ஈஃபில் டவருக்கு எப்படி போறேன்னு கேட்டான். பிறகு சொன்னா நீங்கள அப்ப காருக்கு நிக்கிறீங்க, காரை எடுத்துக்கொண்டு வீட்டடிக்கு வாங்கன்னு சொன்னான். அதான் எனக்கு என்னத்த சொல்றாரு. ஐயோ தெரியலண்ணா. இப்ப நான் காய் கேட்க ஒன்றும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லலையா? இல்ல இல்ல சொல்லல. டென்மார்க்ல இருந்து வந்து கொண்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனா மற்றது ஒன்றும் சொல்லல. டென்மார்க்ல இருந்தா நீ வந்து வந்துருக்கேன்டவே நிஜமே. ஐயோ நெஞ்சு சும்மா படக்கு படக்குன்னு. சரி நீங்க படத்தை பாருங்க, எது மண்ட அடிக்கிறீங்க. ஓகே அக்கா ஓகே ஓகே ஓகேம்மா. சாரி ஏன் குழப்பிடாதீங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஓகே ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா போகும்னு நம்புகிறேன்.
ஆனால் மைக்கில் கொஞ்சம் பிரச்சனையாக. இப்போ உங்களுக்கு வீடு தெரியாதா? இல்லைக்கா இவ்வளோ நாள் கேட்குறீங்க வீடு தெரியாதா? ஆ போகிறோங்க அண்ணா சொல்கிற மேப்பில் வந்து தரிசியக்கா அந்த வீடை நடிச்சு பாப்பா மேப்பில். ஓகே அண்ணா அப்படி நேராக போங்க. இது வாக்கிங் டிஸ்டன்ஸ். டவுட்டில் தான் அடித்து பார்த்துருக்கலாம் பார்த்தீங்களா? நீங்கள் எப்படி காய்ச்சிக்கணும் தெரியுமா? நீங்கள் காய்ச்சது ஓகே பர்ஃபெக்ட். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கேட்க வேண்டாம். இல்லைக்கா அவன் இப்போ தான் காய்ச்சவன் டென்மார்க்லேருந்து போகிறான்னு சொல்லி. நான் படத்தில் இருக்கேன் எனக்கு படத்தில் இருக்கேன்னு அவாவே எடுத்தாரு. இப்போ தான் எலும்புனான்றீங்க. ஐயோ கடவுளே. சரி அது பிரச்சனை இல்லை. என்ன இப்போ ஆக்கள் வீட்டை வர அரை மாதிரி சொல்லி மாட்டாக்கா? ஓகே சரியாக இருக்கும். 1 மணிக்கு வர நாங்கள் போக அங்கே சரியாக இருக்கும். இல்லாட்டி சும்மா லொக்கேஷன் எடுத்து காட்டுவோம்மா. லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சா சந்தேகம் வந்துடும். அதான் பிரச்சனை. ஆனால் இதுக்கு ரைட்டுக்கு திரும்ப வரலாம்ல? இங்கே இருக்கு நான் கவனிக்கல. 5 பேர். ஓ காட். தலைவா அடுவேரா? தலைவா விஜயின் அடுவா இது? ஏன்னா அதே அடுவேண்ணா என்னடாலுமா என்ன ஆள் பார்க்க வந்து என் குழம்பிட்டு போல திருப்ப. ஓகே என்னண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அக்காட லொக்கேஷன் வீட்டு லொக்கேஷன் இருக்குது. நாங்கள் வந்து ஈஃபில் டவருக்கு போகணும். வந்துட்டு ஈஃபில் டவருக்கு போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போகணும். அக்காக்கிட்ட கடைக்கு வந்து ஈஃபில் டவருக்கு பக்கமா. அப்போ அவங்கள்ட்ட லொக்கேஷன் கேட்டாலும் சந்தேகம் வந்து என்ன செய்யலாம். அப்புறம் போகிறோம் கன்ஃபார்ம் சந்தேகம் வந்து வெயிட் பண்ணுவார். ஹலோ ஹலோ நான் ரீகனெக்ட் ஆகுது. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணணுமா? ஓ ஹலோ கதைக்கவே இல்லை விளங்குதாண்டா? முதல் நான் கதைக்கலே அக்கா. ரீகனெக்ட் ஆகுது. ஃப்ரான்ஸ் ஹவரேஜும் குறைவா? ஹலோ ஓ அக்கா அக்கா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? என்ன அரை மணி நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டீங்களா? அதான் கேட்குறேன். இப்போ சரியாக எங்கே நிற்கிறீங்க? உங்களோட வீட்டுக்கு 7 நிமிஷமா? ஓகே அதில் நின்றுட்டு எனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க இருக்கா? என்ன சிம்பிளா ஓகேன்றீங்க? என்ன நம்பர் நான் வேறு பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்களேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு அதில் நின்றுட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்களேன். அவனுக்கு போவான் தானே? ஓகே நீங்கள் அதில் நீங்கள் கார் போவேன்னா அதில் நின்றுட்டு அனுப்புங்க ஒரு லொக்கேஷனை. யா கார் ஓட வேணாமா? வீட்டில் செஞ்ச வீடியோ பண்ணி தனக்கு ஹலோ இல்லை இருக்கா எனக்காண்டி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் டக்காண்டு. 1 மினிட்டா அடி ஒன்றும் செய்யலை. லொக்கேஷன் இருக்குன்னா இதில் ஒரு வழி இல்லை. மற்ற வந்துட்டோம் தான். இல்லை அடுத்த முதல் அரை மணித்தியா சொன்னா அதுக்கிடையில் 5 நிமிஷத்தில் வீட்டை போயிடணும்னு சொல்லினா அவன் சும்மா ஒரு கதைக்கு சொன்னதையா உண்டு. ஆனால் பிறகு கேட்ட தான் சொல்லுவாங்க இந்த இவ்வளோ செல்லுமெண்ட். அது பிரச்சனை இல்லை. அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிட்டான்னா அந்த லொக்கேஷன் ஆனால் க்ரீன் இல்லை. அதை நீங்கள் நல்லா சமாளிக்கிறீங்க. என்ன தம்பி ஸ்விஸ்ல எடுத்த வீடியோ மாதிரி தான் உங்கள்கிட்ட அவ்வளோ அதை பண்ணிட்டு பண்ண மாட்டேன். நல்ல இதாக என்ன லொக்கேஷன் இப்போ இவ்வளோ சொல்லுது. மற்ற ரெண்டாவது ஒரு விஷயம், நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னு சொல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைக் ஜெர்மன், டென்மார்க்கு, ஹாலண்டு, சுவிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கோன்னு சொன்னாங்க. வந்து என்ன நாடு போனாலும் ஃப்ரான்ஸுக்கு போகணும். என்னன்னு சொன்னால் வந்து இப்போ அங்கே வந்து நிறைய தமிழாக்கள் உங்களை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும்
இப்போ உள்ள பிரச்சனைகளும் சில விஷக்கிருமிகளும் வந்துட்டு அங்கே இருப்பாங்க தம்பி, அவங்களுக்கு சில பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி. பட் வந்து நான் ஃப்ரான்ஸுக்கு வந்தால் இப்போ அவங்க சொன்ன மைண்டோட வச்சு பார்க்கக்குள்ள வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தால் உண்மையிலே என்ன சொல்கிறது, அந்த ஒரு வேறு லெவல் சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வந்து மேபி நான் வந்தது நைட்டுன்றதாலே தெரியல, ஆனால் உண்மையாக இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்த லாச்சப்பல் சைடு வந்துட்டு இன்னும் போகலை. இப்போ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி வந்து தெரியாது. நான் அக்காட லொக்கேஷன் பார்த்து தான் வந்தேன் நான். பட் இருந்தாலும் நான் வந்துமே ஃப்ரான்ஸை பார்த்து அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து அந்த ஹைவேக்கு மேலே வந்துட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரி அந்த லொக்கேஷன், ஸோ அதெல்லாம் வந்துட்டு காட்டியிருக்கலாம். என்ன சொன்னால் நான் வந்துட்டு ஸ்டாண்டையும் மேக்கையும் வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹோப்லெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வீடியோ செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து அந்த மாதிரிக்கு ஒரு மெமரி வேணும் அப்படின்னா வந்துட்டு ஃபோன் மெமரியில் வந்துட்டு நாங்கள் அடுக்க இப்போ வாக்கு அடிச்சு குழம்பு போகிறோம். இவ்வளோ லொக்கேஷன் அனுப்புறீங்களான்ட்டு அதாட்டி லொக்கேஷன் கொண்டு வரீங்களான்னு அப்புறம் ஓமண்ணா எங்க லொக்கேஷன் என்ன கொண்டு வரீங்களா கையில்? நான் போட்டு தான் இருக்கிறேன். ஹலோ, நான் ஜீன்ஸ் போடுற கேட்கலையாக்கா, லொக்கேஷனை போடுங்க. உடனே கட் பண்ணல, விஷயத்த உங்களோட பிறந்தநாள் எப்பக்கா சொல்லுங்க கொஞ்சம். எப்ப? 10ஆம் மாசம். சரி ஓகே, நீங்கள் கதையை விட்டு லொக்கேஷன் அனுப்புங்க. வந்து உங்களுள்ள யாரையும் மீட் பண்ண பயமா? இப்போ யாரும் பொடியல பொம்பளை பிள்ளை யாரும் அனுப்பினா உங்களை சந்திக்க பயமா? ஆனா கேட்குற விதமே பயமா கிடக்கு. சரி அப்போ கதையை விட்டு லொக்கேஷன் அனுப்புங்க எனக்கு ப்ளீஸ். டக்குன்னு அனுப்புங்க. ஓகே ஓகே ஓகே. இவன் என்னடா அந்த ஒன்று வீடியோ பார்த்தானே வந்து நான் ஸ்வீஸில் போய் சொல்லி வீடியோ. ஸோ அதால் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது வந்து நான் வருவேன் அப்படின்னு. அதனால எல்லாரும் ரெடி ஆயினா அதான் ஜீன்ஸு போடாண்டு நம்மளை பையன் போடியும் ஜீன்ஸு காருக்கு வச்சு. அப்போ ஜீன்ஸு போடாத காருக்கு ஏற்றி கொண்டு பொடியனு. இது எவ்வளோ பண்ண தெரியல. லாச்சப்பல்லும் கிடக்கு. லாச்சப்பல்லுக்கு என்ன ஸ்பெல்லிங் இருக்கா? எல்ஏ சிஹெச் அடிச்சா காட்டு தானே. CHAPELLE. இன்னும் வரையிலையா லைவ்? லாச்சப்பல் ஆக்ஸ்ஃபோர்ட் லொகேஷன் இன்னும் வரையிலையா? 1 hour காட்டு தானே லாச்சப்பலுக்கு. ஹலோ அக்கா, டெக்னாலஜி எங்கக்கா போய்கொண்டிருக்குது? ஒரு லொக்கேஷன் போகலன்னு சொல்லுது. என்னக்கா வரல எனக்கு. சத்தியமா உடனே போட்டேன்னா நான் என்ன பொய் சொல்றேன்? நான் காசா நான் வரலன்னு சொல்றதுக்கு மாறி. இப்போ என்ன லொக்கேஷனை வேற அனுப்பி போட்டு அந்த ரோட்லயே நிக்கிறீங்களா லூசு மாதிரி? இந்த ராசா 680 என்ன பிள்ளைங்க என்னக்கா? இல்லை இல்லை, நான் லொக்கேஷன் வந்து பார்த்தேன். நான் வந்து 1 minute அப்படியே இருங்க கொஞ்சம் பாருண்ணா. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. அதுலையா அதுலேயே வெயிட் பண்ணுங்க. காரா கீழே இறங்க வேணாம், வேறு கண்டா காரை சொல்லி இல்லைங்க. அதுலையா ஆளுங்க இல்லை புழுவாங்க நம்ம நடைபாதைன்னு சொல்லி பக்கத்து நிற்குதுலப்பா. நீங்க கார் பாதைக்கு விடுங்க. இல்லை கார் பாதைக்கு வீடு அவன் பக்கத்துல நிற்கிறான், ரோட்ல நிற்கிறாங்கண்ணா. ரோட்ல நிற்கிறாங்க. லொக்கேஷன் அடிச்சுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் குழம்புது எனக்கு. இல்லை இது பார்த்து தான் விடணும். இன்னும் கொஞ்சம் இந்த ரோட்ல நிற்பாங்க ஐயா.
எங்கே திருப்பணும் நான் ஐயா திருப்பி யூடியூப் இதுக்கெல்லாம் திருப்பணும் நாளை திருப்பிடலாம் இதுக்கெல்லாம் வீடு ஐயா வீடு இதெல்லாம் வந்து நின்றாங்க போது அந்த பக்கத்தால் அப்போ லூசு கூட வீட்டுக்கிட்ட வந்துடா நிற்க ஆக்கள் வீட்டுக்கு அனுக்கினான் அந்த சத்தங்க குடும்ப போடாத போடணும் கூட ஆக்கள் வீட்டில் அதுதான் நான் சொன்னேன் அவடத்துல அவன் வீடு இருக்குண்டு எங்க இப்போ நம்பர் அதெல்லாம் காட்டுது இது வேற என்னென்றால் அப்போ காரை நிப்பாட்டி போட்டு ரோட்டில் வைக்கணும்ண்ணா அப்போ என்ன தெரியாது என் ரோட்டு வீட்டுக்கிட்ட வந்து நிப்பாட்டிக்க போடுங்கண்ணா இல்லை சொல்கிறாங்க கட்டுறாப்பா இதோ இல்லையா மேலே பொலிஷன் மேலே சரி நான் மறைஞ்ச பிரியேஷன் இல்லை இந்த ஆளையும் தெரியும் இல்லை அப்படி சுற்றி வரும் நேர நிற்குது காரா நேர நிற்குது கார் நிக்குது ஒரு கார் ஒன்று அதோ ஓ ஓ ஓ ஓ அதேடா நோ 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 அவையில் இல்லையா இல்லை 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 இதுக்கு ரைட் திரும்பணும் அவனு இங்கே ரொமானியன் போலக்கப்பா அவ்வளோ இருக்கான் இதால திரும்பி அதால திரும்பினா சரி அங்கே நிற்கிறா எங்க நோ சிசா நோ அவையில் இல்லை இங்கே இந்த ஆளை பார்த்து சொல்றீங்களா ஹஸ்பண்ட் என்ன இதுக்காக திரும்பணும் ஓகே ஓகே ஓ ஓ ஓ ஓ ஆனால் இங்கே இதால போகலாமா ஓ ஓ ஓ பார்க்கிங்லாம் அங்கே நிற்குது கார் மேலே இப்போ முட்டாதா நோ ஓகே ஸோ பார்க்கிங்கில் வந்து நிற்கணுமோ சிலவளை வந்து இது எப்படின்னு சொன்னால் பின்பக்கத்தால் நடப்பாது பின்பக்கத்தால் காட்டும் வந்து வீட்டு பின்பக்கம் வந்து லொக்கேஷன் இதனால் வளைஞ்சு போய் இதுக்கெல்லாம் வந்து நிற்க வாய்ப்பு இல்லை இருக்கும் இருக்கும் அங்க அங்க அதான் கார் அங்க இவங்களா ஓ நோ இல்ல ஓகே இதுக்கு திரும்ப காண்டெல்லாம் தரிசியக்காக இது நான் தானக்கா இது வந்து ஒரு பார்க்கிங் ரைட் நினைக்கிறேன் இதுக்கு அந்த மெயின் ரோட்டால் போனால் அந்த மெயின் ரோட் சைடில் வந்து வீடு இருக்கு நினைக்கிறேன் இப்போ அடிச்சு கேளுங்க சும்மா அந்த நீங்க அனுப்பின நேரம் போங்க திரும்ப கிட்ட பக்கம் வீடு இந்த கார் நிற்கிது பாருங்க ஒன்று லைட் போட்டு நிக்க அதெல்லாம் நிற்கிது அங்கே அந்த நிற்கிது கார் ஒன்றுக்கு ஒரு கார் உண்டு லைட் போட்டு கொண்டு லொக்கேஷன் இதுதான் வண்டி அவையிலேதான் நோ அதான் அவன் பில்கேட்ஸ் கிடையாது அவனை பார்த்து அவே நாங்க வந்துட்டோம் அதெல்லாம் நிற்கிறோம் அந்த அந்த காரட்டு நான் அது இருக்காது ஆ அது இருக்காது இதுக்குதான் ரைட்டுக்கு கொஞ்சம் எனக்கு வாங்க வரணும் கொஞ்சம் அதை கலப்பு கொடுப்போம் ஆனால் வீட்டை மண்டே கொஞ்சம் மகன் அந்த மண்டே தாங்க வந்துச்சு என்ன நலட்டி பார்க்குறாங்களா அதான் நானும் பார்க்கேன் ஹலோ அக்கா எங்க அக்கா நிக்கிறீங்க காணலையே ரோட்ல நீங்க முதல் நீ கள்ள கூட்டம் உண்டுனா நான் பொடிய காய்ச்சடையில அனுக்கிறான்டே நினைச்சேன் வீட்டை அனுக்கிறான் சரி எத்தனை நம்பர் வீடு அதை சொல்லுங்கடாப்பா முன்னுக்கு நீங்க கொஞ்சம் கீழே வாங்க இருட்டு தலையில டோச்சன் அடிச்சுன்னு மோத்துக்கு நான் இல்ல நீங்க எத்தனை நம்பர் ஃபிளாட் வந்து கீழே வாங்கல கொஞ்சம் கார் நம்பர் என்ன கார் நம்பர் என்ன விட்டுட்டீங்க பார்க்கிங்ல விட்டுட்டீங்களா ஓகே யார் வந்து சரி சரி அக்கா நீங்க 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 கொஞ்சம் ஆனா நீங்க இப்படி பயந்தாக்க நான் நிக்கவே இல்லை நான் என்ன சொன்னேன் ரோட்ல சைட் பண்ணிட்டு நான் ரோட்ல சைட் பண்ணிட்டு உங்களை லொக்கேஷன் அனுப்ப சொன்னேன்ல அது நீங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிடுவீங்க
சரி இப்போ வீட்டுக்கு கீழே வாங்க. ஓகே வரேன். ஓகே. மக்களுக்கு பயந்து பேர வெளியில் வரையில